श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமர் தசரதனுக்கு மகனாக பிறந்தார். தசரதன் ஸ்ரீராமரின் 12 வயதான போது அவருக்கு இன்னும் திருமணம் செய்யவில்லையே என்ற வருத்தத்துடன் ஒரு நாள் இருக்கும்போது விஸ்வாமித்திரர் அவருடைய அரசவைக்கு வருகிறார். அப்பொழுது, நான் ஒரு யாகம் நடத்துகிறேன், அந்த வனத்தில் நிறைய அரக்கர்களுடைய தொல்லைகள் இருப்பதனால உன்னுடைய மகனாகிய ராமனை என்னுடன் அனுப்பிவை, அந்த அரக்கர்களிடம் போரிட்டு அவன் எங்கள் யாகத்துக்கு உதவியாக இருப்பான் என்று கூறினார். அதை கேட்டு தசரதன் முதலில் வேண்டாம், இப்பொழுது சிறுவனாக இருக்கும் ராமனை எப்படி அனுப்புவது என்று நினைத்து அனுப்ப மறுத்தாலும் பிறகு வசிஷ்டர் கூறியதனால் அனுப்புகிறார். அப்பொழுது ராமர் தன் தந்தை என்ன சொல்கிறாரோ அதையே பின்பற்றி விஸ்வாமித்திரருக்கு யாகத்திற்கு உதவுவதற்காக அவருடன் சென்று விடுகிறார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தன் தந்தை தசரதன் என்ன சொல்கிறாரோ அதையே கடைப்பிடிப்பார். இது இப்போது மட்டுமல்ல, பின்னர் பட்டாபிஷேகம் பண்ணும் நேரத்திலும் முதல் நாள் உனக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று தசரதர் கூறிய போது ராமன் அதை கேட்டுக்கொண்டு போய்விட்டார். அடுத்த நாள் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன போதும் ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற சொல்லுக்கேற்ப தசரதன் என்ன கூறினாரோ அதையே கடைப்பிடித்தார். ஒரு சமயத்தில் தசரதனே, நான் தான் கைகேயிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ வனவாசம் போகணுன்ட்டு, ஆனால் உனக்கு எந்த கட்டுப்பாடோ நிபந்தனையோ கிடையாது, நீ போக முடியாது என்று மறுத்து பேசிவிடு என்று கூறிய பொழுது கூட ராமர், இல்லை, தந்தை ஒரு வாக்கு கொடுத்திருந்தா அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியது மகனின் கடமை என்று கூறி தந்தை சொல்லை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்ற வேண்டும், தந்தைக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், தந்தை ஒரு மகனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு நன்றாக இந்த ராமாயணத்தின் மூலமாக தெரிகிறது. ராமர் ஒரு பொழுதும் தசரதனின் பேச்சை கேட்காமலோ அவருக்கு மறுத்து பேசியோ ஒரு முறையும் அப்படி எதுவும் செய்ததில்லை. இதன் மூலம் நம் ராமரை பின்பற்றுவோம், ராமரை பற்றி நினைத்து கொள்வோம், ராமரை மனதால் நம்ம வணங்க ஆரம்பிக்கிறோம் போது அவருடைய நல்ல பண்புகள் நமக்கும் வந்துவிடும். அப்படி அந்த நல்ல பண்புகள் வரும்போது அவர் தந்தையிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ அதே போல் தான் நாமும் நம் தந்தையிடம் நடந்து கொள்வோம். ஸோ இப்போது இது சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம ராமரை பற்றி நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக தந்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், தந்தை சொல் தான் நம்ம கேட்டு நடக்க வேண்டியது என்பதை புரிந்து கொள்வார்கள். இது நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் இல்லையா? இதனாலெல்லாம் தான் ராம சிந்தனையை தினமும் நம்ம செய்து கொண்டே வரும்போது நம்மையும் அறியாமல் நல்ல குணங்கள் நமக்குள்ளே உற்பத்தியாகிவிடும். அப்பொழுது நாமே நினைத்தாலும் எந்த தவறையுமே செய்ய முடியாது. இது மட்டுமல்ல, அவர் வனத்தில் இருக்கும்போதும் பரதன் கைகேயி மேல் கோபமாக இருக்கும்போதும், இல்லை, அம்மா மேலே நீ கோபப்படக்கூடாது என்று தான் கூறுகிறார். இதன் மூலம் என்ன தெரிகிறது? தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாருக்கும் அவர் மரியாதை கொடுத்து, அவரே கடவுளாக இருந்தாலும் குருவிற்கு அந்த அளவுக்கு அவர் மரியாதை கொடுப்பார். இது போன்ற ராமரின் பண்புகளை நாம் தினந்தோறும் பேசிக்கொண்டு அவரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பண்புகள் நமக்கும் உயரும். அதனால் பல நன்மைகளை நாமும் அடைவோம். அதனால் தினந்தோறும் இந்த ராம சிந்தனைக்கு நீங்களும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ராமரே நமக்கும் அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.